நமக்கு எத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்குப்பா? மூணாவது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலேயும் ஆசை இருக்குது சார். ஆனால் அத்தனை பொண்ணுக்கு இங்கே என் மேலே ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணணுமா? ஆமாம் சார். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இருக்காங்களா? அவங்க அப்பா கூட ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்களா? அவங்களுக்கு சொல்கிறீங்களா? யார்? ஏஞ்சலினா வெண்பாவா சார்? ஏஞ்சல். எனக்கு ஓகே தான் சார். இல்லை, உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு யார் பாப்பாலா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். அதான் சார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல. அண்ட் முக்கியமாக அதுக்கு நன்றி வந்து பிரிட்டோ அங்கிளுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அங்கிளுக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோவுக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்கில் தானே வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது. அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் க்ரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோ அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விழாவின் நாயகன் யுவன் சார். யுவன் சார், உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க, அது உங்களுக்கு தெரியலையே. அண்ட் முக்கியமாக இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சரத் சார், அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார். ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு, கல்கி மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு பிரமாதமான டீம். அண்ட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஸ்டார்டட் திஸ் மூவி அபவுட் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், படம் வந்து Jan 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில், ஒரு மேக்ஸிமம் சந்தோஷம், மேக்ஸிமம் ஒரு பெருமையோடு இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்களை வந்து மேடைக்கு கூப்பிடலாமா? அவங்க வாயில ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லை ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா ஐ திங்க் லைஃப் வுட் ஹவ் கம் அ ஹோல் சர்க்கிள். எல்லாருக்கும் வணக்கம். ஆகாஷ், ஐ லவ் யூ அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. God bless you. Thank you so much. Thank you so much, ma'am. I think it's a very proud moment for you. உங்களுக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் we can see how happy you are. உங்கள் 2 மகன்களும் எவ்வளோ அழகா. Yes. Very proud mother with my 3 children. இல்லை, உண்மையிலே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள இங்கே வர சொன்னேன்னா, சொல்லுவாங்க இல்லையா, தான் வாழ்க்கை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸு இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க. அதில் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஹியர். அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்று தான் சொல்லிப்பேன், நிறைய பேசிட்டோம்.
ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ். அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது. அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன். அது அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச்சை இதோட முடிச்சுக்கிறேன். கப்பு முக்கியம்டா தம்பி, ரொம்ப முக்கியம், பார்த்து செய்தா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார். இவங்க ஏஞ்சல். ஐயோ சாரி சார் இந்த வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் ஏஞ்சல் சொன்னீங்களே மறந்துட்டீங்களா? அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா, அதனால வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பேரு. இல்ல சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், பிரச்சனை இல்லை சார். என்னைய பார்த்து மாக்கா பண்ணன்றாதீங்க சார். How are you Angel? நல்லா I'm இருக்கீங்க? too good, thank you. How are you? சூப்பர் பா, நல்லா இருக்கேன்ப்பா. பக்கத்துல பஸ் விட்ட பையன் மாதிரி பரிதாபமா நிக்கிறேன். பாலா சூப்பர் இல்ல பாலா? ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா? ரீசெண்டா கூட வீடியோ ஒன்று பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு. சார் ரீசெண்டா நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை எங்க ஹவுஸ் ஓனர் பாத்துருக்காரு சார். ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன், அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டீங்க. அவர் லவ் மேரேஜ் தான், எனக்கு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா? ஆமா சார். சந்தோஷமா இருக்கு பாலா. லவ் யூ சார். என்னோட ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு பிட்டர் சார், அவங்க மனைவி விமலா மேம், ஸ்னேகா அண்ட் மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப்பை அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்க எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும். என்னோட கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதர் பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம யுவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு. சவுண்ட் பேலன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அதித்தி அவங்களோட இங்கே இருக்கீங்களா பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வாழ்த்துக்கிறேன். வந்து இந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எதாவது மிஸ் பண்ணிட்டேனாப்பா? நீங்கள் அடிக்கடி கேட்குற யுவன் சாரோடைய பாடல் இது சார். எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? இல்லை சார், இல்லை நீ உங்கள் மூடில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கள். எனக்கு என்னன்னா சார், நான் என்ன மூடில் கேட்குறேன்னா சார், நமக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசையாக இருக்கும், ஆனால் அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே ஆசையாக இருக்காது. அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? இங்கே வாங்கலாம். அப்படி மாட்டிக்கிட்டேன், நீ இன்னைக்கு நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்குப்பா? 3வது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலேயும் ஆசை இருக்கு சார், ஆனால் அத்தனை பொண்ணுக்கு என் மேலே ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணணுமா? ஆமாம் சார். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இருக்காங்களா? அவங்க அப்பா கூட ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்களா? அவங்களுக்கு சொல்கிறீங்களா? யார்? ஏஞ்சலினா வெண்பாவா சார்? ஏஞ்சல். எனக்கு ஓகே தான் சார். இல்லை, உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு யார் பாப்பாலா? ஆச்சரியமாக இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். அதான் இல்லை சார், ஒன் சைடாக போகுது சார். அதான் சார் கேட்டேன். நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைட் லவ் பண்ணும்போது? அவர் பாட்டிலையா? ஆமாம் சார். அவர் பாட்டில் நிறைய இருக்குது. தனுஷ் நடித்த படம் இருக்குல்ல, காதல் கொண்டேன்ல. ஆமாம் சார். அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக லவ் ஃபீல்னு அந்த பாட்டெலாம் பாடலாமே. இது சார் காதல் காதல் லவ் சேர்ந்த பாட்டு. அதில் இருக்குது இன்னொரு சாங் இருக்குது. ஆக்சுவலாக இதா சார், தொட்டு தொட்டு போகும் தென்றல். இன்னொரு சாங் இருக்கு. தேவதையை கண்டு இன்னொரு சாங் இருக்கு. நெஞ்சோடு வளர்ந்திடு. இன்னொன்று இருக்கு. ஆக்சுவலி அந்த மியூசிக் தான் சார் இருக்கு. இல்லை, என்ன சொல்கிறேன்னா அவர் மியூசிக்கில் வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் தான். இவங்க சொன்னாங்களே அதித்தி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போது வைப் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னால் அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பாக சார். எனக்கு என்ன பாட்டு? எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும். அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும்.
என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க. இல்லை சார், சூப்பர் சார். உங்களை பேச வைக்கலாம் தான் சார் தப்பு. ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்கிறாருன்னா, சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிக்சர் மாதிரி, அதில் கல்ல இருக்கும், கண்டிப்பாக ஆகாஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸ்னேகா பற்றி உங்களுக்கு பற்றி பேசலை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ் டிப்ஸு எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது, அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட பிளெஸிங் இருக்குது, மாமனார் வந்து ப்ரொடியூசரு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். I love you. Yeah, so happy to be here. நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து we've given our best. I don't want to keep ஒரு நேமாக சொல்ல வேணாம், because we have, you know, all of us are saying the same thing. So right from the கதை கேட்டதுலேருந்து I knew that this film will be, you know, in people's heart அப்படின்றது எனக்கு தெரியும். And Adarva, I mean, Akash has done a great job. And Aditi also. So it's a heart-touching film, enna பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, which will have a lot of actions and everything else. And obviously, me and Vishnu school daysலேருந்து ஒன்று சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். And it's like so happy because we understand each other's language. That is very important actually. ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் to understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film, and thank you Xavier sir for having me in this film. Thank you. சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக விஷ்ணு சார், யுவன் சார்னாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ. அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்துருக்கு, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உங்ககிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கலாம்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தென்றல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நான் சொல்லணுமா? ஆமாம் சார், நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர். நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவோடைய சாங் எந்த சாங் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுவோம். ஆமாம் சார். ஓகே சார். முதல்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார், மாசா. அதுக்கு என்ன பாட்டு சார் எடுப்பீங்க? மோட்டக்கால பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டுங்க. இப்போ வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ பட் ஆனால் விஷ்ணுவர்தன் இப்படி சொல்லவே மாட்டாரு. அவர் எப்படி அவரை துடிச்சிட்டு அப்படியே குதிச்சிட்டு அப்படி you know this character, you want yes you சார், அப்படி பண்ணா போடியம்ல முட்டி இடிச்சு அந்த ஃபாஸ்ட்ல சொல்லணும். அப்படி சக 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 அப்படி போயிட்டே இருக்கணும். ஓ அப்படியா? ஓகே யுவன் ப்ரோ, யா நெக்ஸ்ட் ஐ கேன் சே தி சாங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவன், நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ முதல்ல பார்க்கறாரு, என்ன டியூன் என்ன சாங்? என்ன சாங் சொல்லணும்? அப்பா சாங் தானே. நிறைய இருக்கு. ஹீரோயினை பார்க்கறது ஏதோ அந்த மாதிரி வேணும். தீண்டும் போவது. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ் சொல்ல போறாங்க சார். இந்த லவ் சொன்னா ஒரு பாட்டு, என்ன பாட்டு உங்களுக்கு தோணுது? கொடியிலே மல்லிகைப்பூ. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல சார். சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணாம்னு சொல்லிடுறாங்க. அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பாட்டு சார்? பிரேக்கப்பா தளபதியா? வாட் சாங் ஹெல்ப் மீ. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. சூப்பர் சார். லாஸ்டா ஒரு டுயட் சார். டுயட் எப்படி? ஃபாஸ்ட் டுயட்டா ஸ்லோ டுயட்டா? சார் ஸ்லோல ஒன்று சொல்லலாம், ஃபாஸ்ட்ல ஒன்று சொல்லலாம். ஓ, ஃபாஸ்ட்ல என்ன சொல்லலாம்? அடியே உன நெல்லு நான் நிற்காதடி, அப்புறம் நான் தேடும் செவந்தி போகுது.
சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னே சொன்னதுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்கள் காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சார். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் சார், ஈவன் சார் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஷர்ட் 899, பேண்ட் 499, ஷூ 399 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டே போடுறாங்க சார். அந்த அளவுக்கு ட்ரெண்டியாக காஸ்டியூம்லாம் பண்ணுறீங்க சார், சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ. ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு, நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது, அதுலேருந்து ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா தென் பாடிடுவோம். சூப்பர் சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சார் அவர்களுக்கு. This is actually one of my favorite song. I think இந்த படத்துல கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணது. So like தேங்க்யூ. இன்னொரு வாட்டி ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாமா சாருக்கு? thank you.